தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பு முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. 2024 மக்களவை தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பு முடிவுகளை இன்னும் சற்று நேரத்தில் நியூஸ் 18 நடத்திய அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. நாம் விருந்தினர்களோடு பேசலாம். பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி, இங்க இந்த 7 கட்டமா நடந்த தேர்தல், அதுல இருந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் சார் சொன்னாங்க. இதுல ரொம்ப கீ ஃபேக்டர்ஸா நம்ம கவனிக்க வேண்டிய அம்சங்களாக இந்த 2024 மக்களவை தேர்தலில் என்ன இருந்தது? இல்லை, இந்த டிஃபிகல்ட்டிஸ் அவர் சொல்லிட்டார். வெயில் ஒன்று. இப்போ நம்ம சீரியஸாகவே மே அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் முன்கூட்டியே நகர்த்துறது தப்பு இல்லைன்னு தோணுது. அல்லது தள்ளி வைக்கணும். ஜூன் அல்லது மழை இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் இந்த வெயிலில் தாங்க முடியாதது ஒன்று. அடுத்தது பீகார், மேற்கு வங்கம், பெரும்பாலும் இந்த 2 மாநிலங்களும் கொஞ்சம் உத்தரப்பிரதேசத்தையும் கணக்கில் வச்சு தான் இந்த 7 கட்ட தேர்தல் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. பெரும்பாலான மற்ற மாநிலங்கள் எல்லாம் 1 அல்லது 2 கட்டத்தில் முடிச்சிடுறாங்க. ஸோ அதை மனசில் வச்சு இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் கொஞ்சம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்திருக்கு. பீகார்லேயே நமக்கு ஒரு நியூஸும் கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் சுத்தமாக கிடையாது. ஆந்திராவில் சர்ப்ரைசிங்லி ஒரு சில தகராறு நடந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ நிஜமாகவே நம்ம இந்த கடந்த 40-50 ஆண்டுகளில் நிறைய முன்னேறி வந்திருக்கிறோங்கிறதுனால இவ்வளவு பெரிய செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாம் கொண்டு வராமல் ஒரே வாரத்தில் முடிப்பதற்கான 3 ஃபேஸ், திங்கக்கிழமை ஆரம்பித்து புதன்கிழமை அடுத்தது வெள்ளிக்கிழமை அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. நம்ம கிட்டத்தட்ட அங்கே தான் இருக்கோம். இவ்வளோ தூரம் பயப்பட வேண்டியதில்லை. இது எல்லாருக்குமே ஒரு அந்த பெரிய அளவுக்கான அந்த டயர்ட்னஸ், அன்னெசரி ப்ரெஷர், இதை காபந்து பண்ணுறதுக்கான ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 40 நாளைக்கு அந்த வாக்குப்பதிவு எந்திரங்களை வச்சு பாதுகாக்கணும், ஃபஸ்ட்டு ஃபேஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ணிடலாம். நம்ம நம்முடைய எவென்ச்சுவல் கோல் சிங்கிள் ஃபேஸ், ஒரே நாளில் காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் முடித்து அன்னைக்கு சாயந்தரமே எக்ஸிட் போல், அடுத்த நாளைக்கு கவுண்டிங் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். மெச்சூர் டெமோக்ரஸி எல்லாத்துலேயும் அதுதான் நடக்குது. நம்ம பார்க்குறோம், தேர்தல் முடிந்த உடனேயே கவுண்டிங் ஆரம்பிச்சிடும். ஈவன் பேப்பர் பேலட் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் பல இடங்களில் அங்கே அது ஒரு கன்ஃபியூஷன். அங்கே எலக்ட்ரானிக் போலிங்கும் நடக்கும், பேப்பர் பேலட்டும் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் அன்றைக்கி நைட்டே உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இதை இன்னும் பெரிய அளவுக்கு இதை ஒரு திருவிழான்னு சொல்லிட்டு இருக்கோம். இது நம்முடைய வேலையை எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாது. அடுத்த நாளைக்கு நம்ம ரெகுலர் ஒர்க்குக்கு போயாகணும். அந்த மாதிரி கொண்டு வந்தாதான் நம்ம இதை ஒரு நார்மலைஸ் பண்றோம் அப்படின்னு ஆகுது. இல்லாட்டி இதுக்கு நம்ம ஓவர் பில்டப் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது பண்ணக்கூடாது.